ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டு நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானினின்று இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி எவர் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெர்மனி நாட்டிலே வெர்டன் என்ற ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய சிகரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய உருவம் செதுக்கப்பட்டு, கல்லால் செதுக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அது என்னவென்றால், இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது, கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு மனிதர் அந்த ஆலயத்தினுடைய சிகரத்தில் இருந்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இடுப்பிலே ஒரு கயிறை கட்டி அந்தரங்கத்திலே அவர் தொங்கிக் கொண்டு கட்டுமான பணியை செய்து கொண்டிருந்த சமயத்திலே திடீரென்று அந்த கயிறு அறுந்து போய்விட்டது. அந்த கயிறு அறுந்து போனதால் அந்த மனிதர் மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே தரையிலே கீழே புல்லிலே ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் மேலிருந்து கீழே விழும் சமயத்திலே அந்த ஆட்டுக்குட்டியின் மீது அவர் விழுந்து விடுகிறார். இதனால் அந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்திலே நசுங்கி இறந்து விட்டது. இந்த மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. என் உயிரை காப்பதற்காக தன் உயிரை ஈன்ற அந்த ஆட்டுக்குட்டிக்கு நன்றியாக இவர் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் அந்த ஆலயத்தினுடைய சிகரத்திலே ஆட்டுக்குட்டியினுடைய உருவத்தை கல்லால் செதுக்கி மேலே வைத்திருக்கின்றார். இன்றும் நாம் அந்த இடத்திற்கு சென்றால் இதை நாம் பார்க்கலாம். இன்றைய தினம் திருவழிபாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிற நாம் இன்னொரு ஆட்டுக்குட்டியை பற்றிய ஒரு நற்செய்தியை கேட்க போகின்றோம். இந்த ஆட்டுக்குட்டியை முதலாக இஸ்ராயல் மக்களுக்கும் அதன் பிறகு உலகில் உள்ள அனைவருக்கும் சுட்டி காட்டியவர் திருமுழுக்கு யோவான். இன்று நான் வாசித்த அந்த நற்செய்தியிலே நாம் கேட்டபடி யோர்தான் நதிக்கரையிலே புனித யோவான் மக்களுக்கு மனமாற்றம் பெற திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருந்தார். திருமுழுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவும் அங்கே வருகின்றார். அவரும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அவரிடம் வரும் பொழுது அவர் யார் என்பதை பரிசுத்த ஆவியார் அவருக்கு வெளிப்படுத்தியதால் யோவான் அவரை இனம் கண்டு கொண்டு உலகிற்கு அவரை சுட்டி காட்டி, அங்கிருந்த மக்களுக்கு அவரை சுட்டி காட்டி, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் என்று பிரகடனப்படுத்தினார். அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பொழுது ஒவ்வொரு குருவானவரும் நற்கருணை கையில் ஏந்தி மக்களை பார்த்து சொல்லும் வார்த்தைகள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசு கிறிஸ்துவை
செம்மறி ஆட்டுக்குட்டியாக வர்ணிக்கப்படுவது. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இறுதி புத்தகமாகிய திருவழிபாட்டிலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு வர்ணிக்கப்படுகிறது. முதலாக இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி எங்கே சொல்லவிருக்கிறது என்றால், அது சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலிலே 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஈசாக்கை பலியிடுவதற்கு அங்கே சென்ற பொழுது கடவுள் அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார். மகனாகிய ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து, தந்தையே, பலி ஒப்பு கொடுப்பதற்கு வேண்டிய நெருப்பும் மரக்கட்டைகளும் இருக்கின்றன, ஆனால் பலிப்பொருள் எங்கே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, எரி பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுள் பார்த்து கொள்வார் மகனே என்று அங்கே சொல்கிறார். இது யாரை குறிக்கிறது என்றால், வருங்காலத்திலே உலக மீட்பிற்காக தன் உயிரை சிந்தவிருக்கின்ற இயேசு என்ற செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு முன் உதாரணமாக இங்கே தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய நற்பண்புகளில் 3 நாம் எடுத்து தியானிப்போம். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு 3 நற்பண்புகள் உள்ளன. முதலாவதாக, இது எதற்கு அடையாளம் என்றால், ஆட்டுக்குட்டி என்பது மென்மைக்கு அடையாளம், அமைதிக்கு அடையாளம், சாந்தமான குணமுள்ள ஒரு பிராணி. இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நமக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சகோதர சகோதரிகள், எரேமியா புத்தகத்திலே 11ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, வெட்டப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல இருந்தேன். வெட்டப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல இருந்தேன் என்று இயேசுவை பற்றி முன்கூட்டியே இறை வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை தன்னை பற்றி சொல்லும் பொழுது, சகோதர சகோதரிகளே, மார்க் நற்செய்தியிலே 11ஆவது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன் என்று தன்னை பற்றி இயேசு சொல்கிறார். ஆக இந்த ஆட்டுக்குட்டியினுடைய முதல் நற்பண்பு மென்மையான சாந்த குணமுள்ள ஒரு உயிர் ஜீவன். இரண்டாவதாக, இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதை ஒரு பலி பொருளாக சித்தரிக்கப்படுகிறது. எவ்வாறு அது ஒரு பலி பொருளாக சித்தரிக்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால், சகோதர சகோதரிகளே, அதாவது விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னால் கடவுள் சொன்னபடி அன்று இரவு அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அந்த கதவுகளில் அவர்கள் தோய்த்து வைக்கும்படி சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் அன்றைய தினம் மீட்பு பெற்று அங்கிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். இதனால்தான் அன்று முதல் இயேசு வாழ்ந்த காலம் வரை இஸ்ராயல் மக்கள் இந்த பாஸ்கா என்ற திருவிழாவை கொண்டாடும் பொழுது கடவுள் செய்த அற்புதத்தை அவர்கள் மீண்டும் செய்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே காலையிலிருந்து மாலை வரை பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானது வெட்டப்பட்டு அதனுடைய ரத்தம் பலி பொருளாக அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் ஆண்டவருடைய காலத்திலும் நாம் கேட்கின்றோம், நடப்பதை கூட நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரண்டாவது குணம், அது ஒரு பலி பொருளாக இங்கே சித்தரிக்கப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த ஆட்டுக்குட்டி என்பது வெற்றிக்கு அடையாளம். இது வெற்றியின் அடையாளம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து மனித குலத்தின் 3 விரோதிகளான சாத்தான், பாவம், சாவு, இந்த 3ஐயும் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினால் வெற்றி கொண்டார். ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலி செலுத்தப்பட்டு அவர் வெற்றியை கண்டார். ஆகவே அவருடைய மக்களாகிய நாமும் இந்த ஆட்டுக்குட்டியை போல வெற்றியின் மக்களாக சித்தரிக்கப்படுகின்றோம். உதாரணமாக திருவழிபாட்டு புத்தகத்திலே, அதாவது கடைசி புத்தகத்திலே
இந்த ஆட்டுக்குட்டியை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுருள் ஏட்டை பற்றியும் மிக சிறப்பாக விவரிக்கப்படுகிறது. முக்கியமாக சகோதர சகோதரிகளே, இந்த திருவழிபாட்டு புத்தகம் 22 அதிகாரத்திலே 29 முறை ஆட்டுக்குட்டி என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆகவே இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். திருவழிபாட்டு புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே, ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையிலே வீற்றிருந்தவரின் வல கையில் இருந்த அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். அது என்ன? ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டவர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீதும் ஆட்சி செலுத்துவார்கள். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்த போது அரியணைகளையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வான தூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பிறகு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்று உரியன என்று பாட கேட்டேன். சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த திருவழிபாட்டு புத்தகத்திலே ஆட்டுக்குட்டி ஒரு வெற்றியின் அடையாளமாக இங்கே சித்தரிக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்னவென்றால், இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியினுடைய 3 குணங்களை தெரிந்து கொண்டோம். முதலாக இந்த ஆட்டுக்குட்டி மென்மையான சாந்த குணம் உடையது. இரண்டாவது, இது ஒரு பலிப்பொருளாக சித்தரிக்கப்படுகிறது. மூன்றாவது, வெற்றியின் அடையாளமாக இது நமக்கு கூறப்படுகிறது. இதிலிருந்து கடவுளுடைய பிள்ளைகளாய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, இதனுடைய நற்பண்புகளை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, இந்த நற்பண்புகளை நாமும் கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறெனில், ஆட்டுக்குட்டி எவ்வாறு மென்மையாக இருக்கிறதோ, சாந்தமுள்ளதாக இருக்கிறதோ, அதுபோலவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை உடை பாவனையிலே சாந்தமாகவும் மென்மையானவர்களும் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சின் வழியாகவே பிறர் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக, தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டி எவ்வாறு பலி செலுத்தப்பட்டதோ அதை போல நாமும் பல நேரங்களில் நன்மைக்காக அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் தியாகங்கள் செய்ய தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சகோதர சகோதரிகளே, இது வெற்றியினுடைய அடையாளம். நாம் வெற்றி பெற்ற மக்கள். திருமொழிக்கின் வழியாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விண்ணுலக வாழ்விற்கு நாம் ஏற்புடையவர்களாக்கப்பட்டோம். ஆகவே இந்த உலகத்தில், இந்த பாவம் சூழ்ந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் வெற்றியின் மக்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவினுடைய அரிய குணங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, இயேசுவை உலகிற்கு காட்ட வேண்டும். நாமும் செம்மறிகளாக மாற வேண்டும். இறுதி நாளில் வலப்பக்கத்தில் இருக்கின்ற செம்மறி கூட்டத்திற்கு நாமும் தகுதியுள்ளவராக இருப்போம். ஆகவே இத்தகைய கருத்துக்களை மனதில் வைத்து இன்றைய தினம் குருவான திருப்பலியின் பொழுது இறைவனுடைய உடலை உயர்த்தி, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு நாம் அவரை பெற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்வின் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனுடைய மீட்பிற்காக உழைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.